வணக்கம், வெல்கம் டு த ரோஹினி டிசைனர்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அம்பர்லா ஃப்ராக் வெட்டி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதை எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அந்த கீழே பாட்டமில் வந்து கொஞ்சம் ஒட்டு வந்தது இல்லைங்க, அதை நான் வந்து ஃபஸ்ட்டு ஒட்டு கொடுத்துக்கிறேன்ப்பா. நீங்களும் அதை வந்து கரெக்டான எந்த அளவுக்கு வேணுமோ அந்த பீஸ் எடுத்து ஒட்டு கொடுங்க. ஒட்டு கொடுத்துட்டு கீழே ஜாயின் பண்ணிவிட்டு திரும்ப மேலே ஒரு ப்ரெஸ் அடி போட்டுக்கிறணும். ப்ரெஸ் அடி போட்டுறோம். இப்போ எனக்கு மேல் பக்கத்தில் கொஞ்சம் அடிப்பக்கத்தில் கொஞ்சம் வருது. ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லை, நல்லா அழகாக வேணுங்கிற அளவுக்கு விட்டுட்டு பேலன்ஸை வந்து நம்ம வெட்டவும் செய்யணும். நம்ம வந்து தைக்கிறது வந்து கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தை விட தச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முன்னாடி தைச்சதை விட இப்போ தைக்கிறது வந்து அப்படியே உங்களுக்கு வந்து அது தெளிவாக மாறிக்கிட்டே வரும். நீங்கள் வந்து உங்களோட கற்றுக்கணுங்கிற ஆர்வமும் ப்ராக்டிஸும் இருந்துச்சுன்னா ரொம்ப நீட்டாக தைச்சிடலாம். இப்போ நான் வந்து அந்த நம்ம ஜாயின் பண்ண பீஸில் எக்ஸ்ட்ரா இருந்ததெல்லாம் நல்லா கட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்கு வந்து எனக்கு ஒழுங்காக இருக்காங்கிறத ஒரு தடவை கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. நான் நெக்கை வரைஞ்சிட்டு 2 இன்ச்சு 4 இன்ச்சு இறக்கம் வச்சதை திரும்ப செக் பண்ணிவிட்டு நெக்கை வெட்டி விட்டுக்கிறேன். தையல் கற்றுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பொறுமை தான். அந்த பொறுமையாக வந்து நீங்கள் தைச்சி பழகிட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் தைக்க முன்னாடி தைச்சதை விட அடுத்து தைக்கிற ட்ரெஸ்ஸுங்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நெக்லைனை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். அந்த நெக்கை வெட்டினதில் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு பெட்டிகோட்டில் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன். ஒரு 1.5 இன்ச் அகலத்துக்கு லென்த்தாக வந்து ஒரு ரிப்பன் மாதிரி ஒரு பீஸ் வெட்டியிருப்போம். அதை 2ஆக மடித்து நம்மளோட அந்த நெக் லைனில் வச்சே ரொம்ப இழுத்துறக்கூடாது. லைட்டாக அங்கங்கே நம்ம மேலே வைக்கிற பீஸை தான் வளைச்சி தைக்கணும் மொழிய வெட்டிட்டு திரும்ப அப்படியே அதை டோட்டலாக ஃபோல்ட் பண்ணி வச்சு உள்ளே கூடி வச்சு ஒரு தையல் போட்டுருவோம். லைட்டாக வெட்டி விட்டுக்கோங்க கழுத்தை சுற்றி வச்சுட்டு இப்போ அடுத்து அதையும் மடித்து ஒரு தையல் போட்டுருங்க. பொறுமையாக ரொம்ப இழுத்து தைச்சிங்கன்னா நெக்கு ஆன்னு போயிடும். அப்படியே அழகாக மெதுவாக மைல்டாக மடித்து தைக்கணும். அப்போ தான் வந்து நெக்கு வந்து அகண்டு வராது. நம்ம என்ன ஷேப்பில் வெட்டினமோ அதே ஷேப்லேயே இருக்கும். இப்போ ஒரு பீஸ்க்கு தைச்சிட்டேன். இப்போ அடுத்த நெக்கையும் தைப்போம். பார்த்துங்க, அதே மாதிரியே தான் எடுத்து வச்சு தைக்கணும். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு தைக்கிறதே வந்து நமக்கு ஒரு தனி இன்ட்ரெஸ்ட், நல்லா தான் இருக்கும். அதே பார்த்திங்கன்னா அதை நம்மளாம் கையால் நம்ம தைச்சி அதை அழகுபடுத்தி பார்க்கும்போது இன்னும் நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்ம கையால் நம்ம தைச்சி அந்த பிள்ளைங்களுக்கு அதை போட்டு பார்க்கும்போது ரொம்ப அது ஒரு தனி சந்தோஷம், அதை சொல்ல முடியாது. நீங்கள் அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி தைச்சி போட்டு பாருங்கள், அப்போ தான் தெரியும். இதை வந்து எப்படி தைச்சி பழகும்போது இதை நம்ம பிஸ்னஸாகவும் மாற்றிக்கலாம். ஸோ நல்லா ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பொறுமையாக தையுங்க. சிசரை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிங்க. ஏன்னா கட் பண்ணிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பொறுமை. அது மாதிரி தைக்கும்போது நீடில் கிட்ட கையையும் கொண்டு போயிடாதீங்க, ரொம்ப கவனமாக கொண்டு போங்க. இப்போ நான் திரும்ப அதை வந்து என்ன பண்ணுறேன், நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு திரும்ப உள்ளே கூடி அடித்து தைச்சிட்ருக்கேன். இதை மடித்து தைக்கிறது பார்த்திங்கன்னா இழுத்து தைச்சக்கூடாது. ஸோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் எதையுமே. அதை நீங்கள் இழுத்து தைச்சிட்டிங்கன்னா அந்த ஷேப் மாறிடும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஷோல்டரை வந்து நம்ம ஜாயின் பண்ணி விடுவோம். ஃப்ரண்ட் ஷோல்ட்ரு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பீஸையும் தூக்கி போட்டு ஷோல்டர் 2ஐயும் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டரை வந்து நல்லா பேக் டாட் போட்டு ஷோல்டர் எண்டுங்கிற இடத்துல பேக் டாட் போட்டு ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து கழுத்தை மட்டும்தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ராகுக்கு வந்து நான் ஸ்லீவ் வைக்கலை. ஸோ குட்டி பாப்பா தானே ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கட்டும்ன்ட்டு இப்போ நெக்கில் எப்படி ஃபினிஷ் பண்ணமோ அதே மாதிரி இப்போ ஆம் ஹோலில், ஏன்னா இப்போ நம்ம தனித்தனியாக ஜாயின் பண்ணியிருந்தால் ரொம்ப இதாக இருக்கும். பெட்டிகோட்டுக்கு அப்படி தான் ஜாயின் பண்ண சொல்லி கொடுத்தேன். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த வளைவுலேருந்து இந்த வளைவு வரைக்கும் ஆம் ஹோல் எட்ஜ் டு எட்ஜு தைச்சிட்டோன்னா நமக்கு ஒரே பீஸாக முடிஞ்சிடும். ஷோல்டருக்கும் அதே மாதிரியே நம்ம தைப்போம்.
பொறுமை தான். தையலை பொறுத்த மட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதே மாதிரி பொறுமையாகவும் இருக்கணும். நம்ம தைக்கும்போது ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது நீட்டாக தைக்கணுங்கிறத நினைக்கணும். ஸோ நம்ம பிரிக்காமல் தைக்கணும்னு நினைக்கணும். ஸோ தப்பாக தைச்சி பிரித்து தைச்சோன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தையலில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடும். என்னடா தைக்கிறோம் பிரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஸோ மைண்டில் நீட்டாக தைக்கணும், நம்மளோடதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நினச்சிங்களோ அவ்வளோக்கெல்லாம் உங்களோடது ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் ஆகும். ஸோ உண்மையாக சொல்லணுன்னா நான் தைக்கும்போது எனக்கும் பிரித்து தைக்க பிடிக்காது. என்கிட்ட கிளாஸ் போகிறவங்களுக்கு யாரையுமே பிரித்து தைக்க மாதிரி சொல்லியும் தரமாட்டேன். அவங்கள பிரித்து தைக்காதபடி தான் நான் கிளாஸை எடுக்கவே செய்வேன். எனக்கு என்னமோ ஆரம்பத்துலேருந்தே எனக்கு பிடிக்காது. ஒரு கார்மெண்ட்ஸ் தேனா அந்த இது எப்பயுமே ஃபஸ்ட்டு என்ன வருதோ அதுதான். ஸோ நம்ம அதனால் தைக்கும் போதே ரொம்ப பொறுமையாக நீட்டாக தெளிவாக இருக்கணும்னு நினச்சிட்டே தைங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தைச்சு இப்போ இந்த ஒரு கவுன் தைக்கிறோம்னா இந்த ஒரு கவுனை நீட்டாக ஃபினிஷ் பண்ணுங்கள். ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தீங்கன்னா இந்நேரம் ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம். தப்பு வர்றதுக்கு சான்ஸே இருக்காது. இப்போ நம்ம இந்த பட்டியை வச்சோம் பார்த்திங்களா, இதே இது கான்ட்ராஸ்ட் கலர் வச்சோம்னா இன்சைட்லேருந்து வச்சு வெளிப்பக்கத்துக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம சேம் கலரில் வச்சதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்ல பக்கத்துலேருந்து வச்சு உள் பக்கமாக கொண்டு போயிட்டேன். அந்த இது வெளியில் தெரிய வேணாம், சும்மா உள் பக்கம் போட்டோன்னு. இப்போ சைடில் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம 1 இன்ச்சு தான் விட்டுருக்கோம். அம்பர்லா ஸ்கர்ட்டுக்கு ரொம்ப விடவும் வேண்டாம், ஏன்னா நம்ம பிரிக்க ஆல்ரெடி அது ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸாக இருக்கும். அதனால் 1 இன்ச் போதும். அம்பர்லா ஃப்ராகுக்கு கரெக்டாக 1 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு சைடு அடிச்சுக்கிறேன். இப்போ இன்னும் நம்ம என்ன பண்ணலைன்னா பாட்டம் மடித்து தைக்கலை. நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா தையல் மேலேயே தையல் போட்டுக்கணும். இதில் பக்கத்தில் நமக்கு தையல் போடுறதுக்கு இடம் இருக்காது. பாட்டம் மேலே போட்ட தையல் மேலேயே தையல் போட்டுக்கோங்க. இப்போ கீழே மடித்து தைப்போம். கீழே மடித்து தைக்கும்போது கவனிச்சிங்கன்னா நம்ம வளைவாக தைக்க போகிறோம். ஸோ ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளீட் வரும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த லைட்டாக பெண்டில் மட்டும் மடிக்கும்போது ஒன்று மட்டும் லைட்டாக மடித்து வச்சு ஒரு ஃப்ளீட்டட் உள்ளே தான் தெரியும், அது வெளியில் தெரியாது. நம்ம மடித்து வைக்கிற துணியில் மட்டும் வைப்போம். இப்போ நான் அந்த இடத்துல 2 ஃப்ளீட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு வராது. திரும்ப லைட்டாக அந்த பெண்டு வர இடத்துல மட்டும் வரும். அப்படி இல்லை உங்களுக்கு தைக்க இப்படி 2 மடி அடித்து தைக்க கஷ்டமாக தெரிஞ்சிச்சுன்னா ஃபஸ்ட்டு 1 மடியை 1/2 இன்ச்சை ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஃபுல்லாக தைச்சிருங்க. திரும்ப அந்த தைச்சதை இன்னொரு மடி மடித்து தைங்க. அட் அ டைம் 2 டைம் மடித்து தைக்க முடிஞ்சால் தைச்சிருங்க. இல்லை எங்களுக்கு கஷ்டமாக தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணுறத ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. போட்டுட்டு செகண்ட் இன்னொரு ஃபோல்டிங்கை ஸ்டிச் பண்ணி போடு. மெதுவாக தைங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸையுமே பார்த்திங்கன்னா நான் இப்போ போட்ட எல்லா கிளாஸையும் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கையும் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் கான்ஃபிடெண்ட்டாக தைக்கலாம். அந்த நான் வைக்கிறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளீட் வைக்கணும். கான்ஃபிடெண்ட்டாக தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு பொறுமையும் ப்ராக்டிஸும் தான் ரொம்ப முக்கியம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக தைங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக தைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கெலாம் என்னோடய கிளாஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன டவுட்டாக இருந்தாலும் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இப்போ நம்ம கீழே மடித்து தைச்சிட்டோம். இப்போ 1 சைடு தானே சைடு அடிச்சிருந்தோம். இப்போ இன்னொரு சைடையுமே பார்த்திங்கன்னா 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக 1 இன்ச் அங்கங்கே மார்க் பண்ணாலும் சரி. ஸோ உங்களுக்கு தெரியும் நண்டுகள். இப்போ நீங்கள் இவ்வளோ கிளாஸ் வந்துட்டீங்க, இதுதான் 1 இன்ச்சுங்கிறத அப்படியே மேலேருந்து ஆம்ஹோல்லேருந்து கீழே வரைக்கும் தைச்சி விட்டுருங்க. தையல் மேலேயே இன்னொரு தையல் போடணும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா தைங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. உங்களோட தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் எனக்கும் அடுத்து என்ன தைக்கணும்னு சொல்லி கூட போடுங்க. நான் கூட அந்த கார்மெண்ட்ஸ் கூட உங்களுக்கு தைச்சி வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கப்பா. இப்போ தைச்சி முடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராகை பார்க்குறதுக்கு என்னடா சைடில் அப்படி ரொம்ப அகலமாக இருக்கு, ஆனால் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்படியே ஒரு ஃப்ளீட் மாதிரி விழுந்துடும்.
ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி தைச்சி போட்டு பாருங்கள் பாப்பாங்களுக்கு, அழகாக இருக்கும். இது நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து என்ன கிளாஸுங்கிறத நெக்ஸ்ட் வீக் போடுறேன்ப்பா. தேங்க்ஸ்ப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.